வெல்கம் பேக் டு ஸ்டடி கேர் யூடியூப் சேனல். திஸ் இஸ் இந்துமதி. நீட் எக்ஸாம் முடிஞ்சு உங்க ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு பிகஸ்ட் கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, ஸோ அவங்களோட மார்க்ஸ், அவங்களோட எக்ஸ்பெக்டட் ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி அவங்க எந்த கவுன்சிலிங்கெல்லாம் அப்ளை பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்ட் ஆல் இண்டியா கவுன்சிலிங்லயும் ஸ்டேட் கவுன்சிலிங்லயும் பேரலா பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, ஆல் இண்டியா கவுன்சிலிங்னா எப்படி நடக்கும், அதே போல ஸ்டேட் கவுன்சிலிங்லாம் எப்படி நடக்கும், குறிப்பா தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் நடத்தக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் எப்படி நடக்கும், பிளஸ் ஆல் இண்டியா கவுன்சிலிங் எப்படி நடக்கும், இந்த ரெண்டையும் பேரலா எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு கிளாரிட்டி தரும் வகையில ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். ஸோ டிஎன் மெடிக்கல் செலக்ஷனுக்கும் அதே போல ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கும், எம்சிசி நடத்தக்கூடிய ஆல் இண்டியா லெவல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கும் பேசிக்கா இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ஆகட்டும், அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல ஆகட்டும், அதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காகட்டும் பேசிக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியும் வகையில கொஞ்சம் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா போனாலும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ தட் ஒரு ஸ்டூடெண்ட் ஆல் இண்டியா கோட்டால என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, ஸ்டேட் கோட்டால என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, ரெண்டுலயும் எப்படி சக்சஸ்ஃபுல்லா பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தெளிவு இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்காக கிடைக்கும். நம்ம ஸ்டடி கேர் எஜுகேஷன் ஹெல்ப்லைன் பொறுத்த வரைக்கும் நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு உதவும் வகையில ரெகுலர் இன்டர்வல்ல ஆன் டைம் அப்டேஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு இது வரைக்கும் நீங்க லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தான் அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட். இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்லயும் ஆல் இண்டியா ஸ்டேட் கவுன்சிலிங்கும் பேசிக்கா இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அஃபிஷியலா ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளை பண்ணணும்னா we have to go with tnmedicalselections.net. ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட் நம்ம ஃபாலோ பண்ணும். அதே போல ஆல் இண்டியா கவுன்சிலிங் நம்ம எடுக்கணும்னா mcc.nic.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். டில் அப்ளிகேஷன் இருந்து ஆரம்பிச்சு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப்டர் யோர் ரிசல்ட் நம்ம இந்த ரெண்டு வெப்சைட்ஸ் தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும், குறிப்பா தமிழ்நாடு மாணவர்கள். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபேஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன் ஜென்ரல் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபேஸ் அப்படின்றது டிஃப்ரெண்டா இருக்கும். ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபேஸ்ன்றது டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க பொறுத்த வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் தனித்தனியா நம்ம அப்ளை பண்ணணும். சரிங்களா? தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் நம்ம தனித்தனியா நம்ம அப்ளிகேஷன் போடாகணும். அதே போல ஆல் இண்டியா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டான்றது இல்ல, அதுல டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு தமிழ்நாடுல மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியால கிட்டத்தட்ட 57 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு லாஸ்ட் இயர் வரைக்கும். இந்த வருஷம் இன்னும் நியூ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல எம்பிபிஎஸ் படிக்கணும்னா அதுக்கான ஃபீஸ் கொஞ்சம் அதிகம். பட் எக்ஸ்பெக்டட் மார்க்னு பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியா இருந்தாலே போதும். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியா நம்ம சீட் எடுத்து படிக்க முடியும். இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்றதா இருந்தா தனியா நம்ம அப்ளை பண்ணணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஆல் இண்டியா கோட்டா 15% சீட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஆல் இண்டியா கோட்டா 15% சீட்ஸ் ஆகட்டும், எய்ம்ஸ் ஆகட்டும், அதே போல ஜிப்மர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ஏஎஃப்எம்சி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம தனியா அப்ளை பண்ணணும். ஸோ இது பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்டும் தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்ல எந்தெந்த மாதிரி காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல எந்தெந்த மாதிரி காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்றத அடுத்தது நம்ம பார்த்துடலாம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டேட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் 36+1 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இஎஸ்ஐசி, கேகே நகர் போக 37 காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய 85% சீட்டுக்கு நம்ம டிஎன் மெடிக்கல் செலக்ஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு. அதே போல பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் 22 காலேஜஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய மெடிக்கல் சீட்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஎன் மெடிக்கல் செலக்ஷனுக்கு நம்ம போடணும். அதே போல பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் 4 இருக்கு, கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் 3, அதே போல பிரைவேட் டென்டல் காலேஜஸ் 20 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே 2024 ஸ்டேட்டஸ். இந்த இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் ஆஃபர் பண்ணக்கூடிய எம்பிபிஎஸ், பிடிஎஸ் சீட்ஸ்க்கு நம்ம கம்பீட் பண்ணணும்னா நம்ம அப்ளை பண்ண வேண்டிய கவுன்சிலிங் எதுக்குன்னா டிஎன் ஸ்டேட் கவுன்சிலிங், tnmedicalselection.net இந்த அபிஷியல் வெப்சைட் மூலமா நம்ம
கம்பீட் பண்ணணும். அதே போல ஆல் இந்தியா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி இன்ஸ்டிடியூஷன் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் த்ரூ அவுட் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட் கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருந்து 15% சீட்ஸ், அதே போல டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கொடுக்கக்கூடிய 100% சீட்ஸ், எய்ம்ஸ் கொடுக்கக்கூடிய 100% சீட்ஸ், அதே போல ஜிப்மர் கொடுக்கக்கூடிய அவங்களோட ஓப்பன் சீட்ஸ், ஓப்பன் கோட்டா சீட்ஸ், அதே போல ஏஎஃப்எம்சி சியூஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஓப்பன் சீட்ஸ், இது எல்லாமே வந்து இந்த சீட்ஸ்க்கு எல்லாமே நம்ம கம்பீட் பண்ணணும்னா we have to apply for ஆல் இந்தியா கவுன்சிலிங் எம்சிசிக்கு நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இதுல எப்படி சீட்ஸ் கேட்டகரி இருக்கும்? தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் நடத்தக்கூடிய இந்த கவுன்சிலிங்ல என்னென்ன சீட்ஸ் கேட்டகரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன் ஜெனரல் பாத்தீங்கன்னா உங்களோட புரிதலுக்கு ஈஸியாகும் வகையில நான் சொல்றேன். கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அது என்ன கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அப்படின்னா, பியோர் கவர்மெண்ட் மெடிக்கல் ஆர் டென்டல் காலேஜஸ், அதே போல செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதே போல செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட் மெடிக்கல் ஆர் டென்டல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃபர் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், எம்பிபிஎஸ்னாலும் சரி பிடிஎஸ்னாலும் சரி. ஓகேங்களா? சோ இந்த சீட்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா டிஎன் மெடிக்கல் செலக்ஷனுக்கு கீழே கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் சொல்றோம். அதே போல மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அப்படின்னா இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும், பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆகட்டும், அதே போல பிரைவேட் டென்டல் காலேஜஸ் ஆகட்டும், அவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ், அதே போல மைனாரிட்டி சீட்ஸ், அதே போல என்ஆர்ஐ சீட்ஸ், அதே போல என்ஆர்ஐ லேப் சீட்ஸ், இந்த 4 கேட்டகரியிலும் வரக்கூடிய சீட்ஸை நம்ம என்ன சொல்றோம்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல ஆல் இந்தியா கோட்டால என்னென்ன மாதிரி சீட்ஸ் கேட்டகரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஆல் இந்தியா கோட்டா 15% தமிழ்நாடு மட்டும் இல்ல எல்லா ஸ்டேட்டும் கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான இந்த 15% சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். அதே போல எய்ம்ஸ், ஜிப்மர் கொடுக்கக்கூடியது, ஏஎஃப்எம்சி கொடுக்கக்கூடியது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய சீட்ஸ், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். பட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கொடுக்கக்கூடிய எல்லா சீட்ஸுமே பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ். ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல என்ஆர்ஐக்கும் சீட்ஸ் உண்டு. சரிங்களா? சோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் சீட்ஸ் கேட்டகரி இன் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் அண்ட் ஆல் இந்தியா கவுன்சிலிங். ஓகேங்களா? அடுத்தது அப்ளிகேஷன் காஸ்ட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த கவுன்சிலிங்ல நாம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we have to register ourselves. ஸோ ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத பார்ப்போம். எவ்வளவு அப்ளிகேஷன் காஸ்ட்ன்றத பார்த்துக்கலாம். ஸோ கவர்மெண்ட் கோட்டா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் நம்ம இங்க பார்த்தோம் இல்லைங்களா, பியோர் கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் ஆஃபர் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு நம்ம கம்பீட் பண்ணோம்னா we have to pay 500 rupees. கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்றதுக்கு 500 rupees நம்ம பே பண்ணணும். இது டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் அந்த வெப்சைட் மூலமா கவர்மெண்ட் கோட்டாக்கு 500 rupees பே பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு வந்து 1000 rupees பே பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்கு. SC/ST கேண்டிடேட், those who are having 2.5 lakhs salary, lesser than 2.5 lakh salary per annum, annual income வந்து 2.5 lakh கீழே இருக்கக்கூடிய SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது எக்ஸம்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அதே போல ஆல் இந்தியா கோட்டாக்கு, எய்ம்ஸ்க்கு, ஜிப்மர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய சீட்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா we have to pay for 5,000 or 10,000 depends on our category. Categories like general, OBC, NCL, EWS, அதே போல SC, ST 5 கேட்டகரி இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் கேட்டகரி we have to pay 5,000 or 10,000. அதே போல டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 100% சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கவுன்சிலிங்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா we have to pay 2,05,000. இதுல 2 lakh அப்படின்றது ரீஃபண்டபிள் காஷன் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட். அதே போல 5,000 அப்படின்றது நான் ரீஃபண்டபிள் காஷன் டெபாசிட். சரிங்களா? 5,000 வந்து ரீஃபண்ட் ஆகாது. 2,000 அப்படின்னு 2 lakhன்றது அட் த எண்ட் ஆஃப் அ கவுன்சிலிங் உங்களுக்கு வந்து நீங்க கரெக்டா ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்களா இல்லையான்றத பார்த்து இன்வேரியபிளி நீங்க உங்க சீட்டு கிடைச்சாலும் கிடைக்கலினாலும் இந்த அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ண அக்கௌண்ட்டுக்கே வந்து ரிட்டர்ன் ஆயிடும். சரிங்களா? ஸோ இந்த 2 lakh அப்படின்றது ரீஃபண்டபிள். பட் டிஎன் ஸ்டேட் கவுன்சிலிங்லயும் ஆல் இந்தியா ஸ்டேட் கவுன்சிலிங்லயும் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபேஸ் வேற, அதுக்கப்புறமா வந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா தான் கவுன்சிலிங் ரெஜிஸ்டர் பண்ணும். பட் இங்க ஆல் இந்தியா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அப்ளிகேஷனை, பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், அதே போல சீட் அலாட்மெண்ட், ரிப்போர்ட்டிங், இதெல்லாம் வந்து ஒரு சீக்வன்ஷியலா நடந்துரும். ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே ஆல் இந்தியா கவுன்சிலிங் உங்களுக்கு நடந்துரும். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். சரிங்களா?
அப்ளிகேஷன் காஸ்ட் ஃபார் கவுன்சிலிங். இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம போடணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அப்ளிகேஷனுக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளவு பே பண்ணணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளவு பே பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது கவுன்சிலிங்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பே பண்ணணும் ஆஃப்டர் கெட்டிங் ஆர் ரேங்க் லிஸ்ட். சரிங்களா? கவர்மெண்ட் கோட்டால பியோர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல மட்டும் தான் நான் கம்ப்ளீட் பண்ண போறேன்னா we have to pay just 500 rupees. and கவர்மெண்ட் கோட்டால பிரைவேட் காலேஜஸ், யூனிவர்சிட்டி பிளஸ் பியோர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாத்துலயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஐ மீன் அந்த காலேஜஸ் எல்லாம் என்னோட சாய்ஸஸ்ல நான் வைக்கணும் அப்படின்னு நான் பார்த்தா we have to pay 30,000 rupees. அண்ட் அதே போல மேனேஜ்மெண்ட் கோட்டால பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஜெனரல் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், மைனாரிட்டி சீட்ஸ் ஆகட்டும், என்ஆர்ஐ சீட்ஸ் ஆகட்டும், என்ஆர்ஐ லேப் சீட் ஆகட்டும், இதுல எங்க கம்ப்ளீட் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கனாலும் we have to pay 1 lakh rupee. சரிங்களா? இந்த 1 lakh rupee நீங்க பே பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து ஒவ்வொரு ரவுண்ட்ஸ்லயும் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேமெண்ட் ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல இல்ல, சிங்கிள் ஷார்ட் பேமெண்ட் தான். either 5,000 or 10,000 for participating in ஆல் இந்தியா கோட்டா, எய்ம்ஸ், ஜிப்மர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்துச்சுன்னா 2,05,000 நம்ம பே பண்ணி ஆகணும். சரிங்களா? சோ அதுல வந்து 2 lakhன்றது ரீஃபண்டபிள். இங்கேயும் இந்த 30,000 10,000 ஐ மீன் 1 lakhன்றது ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான். ப்ரொவைடட் நம்ம வந்து கரெக்டா அந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோமா இல்லையான்றத பார்க்கணும். ரெண்டாவது நம்ம காலேஜ் அட்மிஷன் எடுத்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி இந்த 2 அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் ஆயிடும். ஓகேங்களா? சோ அப்ளிகேஷன் போடுறதுக்கு பேரண்ட் எந்த விதத்திலையும் தயங்காதீங்க. தயங்கினா உங்களுக்கான வாய்ப்புகள் நழுவும். சரிங்களா? சோ அதை மட்டும் பயன்ட்டு வச்சுக்கோங்க. ரெண்டாவது முக்கியமா வந்து பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்டும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல தமிழ்நாடு கவுன்சிலிங்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ரைட் ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேஜ் அப்ளிகேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்ரி கவுன்சிலிங் ஸ்டேஜ்ல ஒரு ரவுண்ட்லயும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? பட் ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் ரெஜிஸ்டரே பண்ணல, செகண்ட் ரவுண்ட்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் ரவுண்ட்லயும் நான் ரெஜிஸ்டர் பண்ணல, கவுன்சிலிங்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணல, தேர்ட் ரவுண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்ல நான் தேர்ட் ரவுண்ட்லயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணல, லாஸ்ட் இயர் ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட் ரவுண்ட்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து ஆல் இந்தியா கோட்டால நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ரவுண்ட்லயும், ரவுண்ட் 1லயும் இருக்கு, ரவுண்ட் 2லயும் இருக்கு, ரவுண்ட் 3லயும் இருக்கு, சம்டைம்ஸ் ட்ரைலயும் இருக்கும். ஓகேங்களா? பட் இங்க வந்து நோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? ஆஃப்டர் R1 ரவுண்ட் 1க்கு அப்புறம் நீங்க உள்ள வந்து நியூவா வந்து பார்ட்டிசிபேட் பண்றது பாசிபிளே இல்ல எங்க ஸ்டேட் கவுன்சிலிங். இந்த பாயிண்ட் நீங்க தெரிய வச்சுக்கோங்க. அடுத்து கவுன்சிலிங்கான பேசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணணும் கவர்மெண்ட் கோட்டாக்கோ இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கோ இல்லைன்னா கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுக்குமோ நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா we will be getting our rank list. ஓகேங்களா? கவர்மெண்ட் கோட்டாக்கு தனி ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனி ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இது பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் கவுன்சிலிங்கான கால் ஃபார் வரும். கால் ஃபார் வந்ததுக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் 500 30,000 1 lakh இல்ல எம்கியூ அண்ட் ஜிகியூ ரெண்டும் சேர்த்து 1,30,000 பேமெண்ட் பண்றவங்களும் இருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கும் நான் போடுறேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் போடுறேன். சோ இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களோ நீங்க வந்து கவுன்சிலிங்க்கு அமௌண்ட் நம்ம பே பண்ணிட்டு டைரக்டா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். பார்ட்டிசிபேட் பண்றது எவ்ரிதிங், ஈச் அண்ட் எவ்ரிதிங் டில் யூ கெட் அலாட்மெண்ட் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்ச உடனே சாய்ஸ் லாக் பண்ணுவீங்க. லாக்கிங் பேஸ் பண்ணி, மெரிட் பேஸ் பண்ணி சிஸ்டம் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணும். ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டிபுலேட்டட் பீரியட் ஆஃப் டைம்குள்ள நம்ம அந்த காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? so this is what going to happen for round 1, round 2, round 3 and straight round. ஓகே, சோ இதே விஷயம் தான் இங்க நடக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னன்னா அப்ளிகேஷன் ஸ்டேஜ் முடிச்சுட்டு ரேங்க் லிஸ்ட்னு ஒன்னு பப்ளிஷ் பண்ணிட்டு கவுன்சிலிங் நடக்கும். இங்க ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், ரிசல்ட்ஸ், ரிப்போர்ட்டிங் இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரெச்ல வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? சோ தட் ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சூடா இருந்துக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும், அதே போல ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய காலேஜஸ் என்ன, நம்ம மார்க்குக்கு ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன, எல்லாமே தெளிவா கேட்டு புரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ திஸ் இஸ் ரைட் டைம் ஃபார் யூ. ரைட், அடுத்தது பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ த டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் டு அப்ளை என்னன்னு பார்க்கலாம்.
டிஎன் ஸ்டேட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நீட் யூஜி அட்மிட் கார்டு, உங்களோட அட்மிட் கார்டும் அதே போல ஸ்கோர் கார்டும் மேண்டேட்டரி டாக்குமெண்ட், அதே போல உங்களோட 10th மார்க் ஷீட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன்டு காப்பி, அதே போல 11th மார்க் ஷீட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன்டு காப்பி, 12th மார்க் ஷீட் ஆர் ஈக்குவலன்ட் எக்ஸாமினேஷன் சர்டிபிகேட் ஃப்ரண்ட் அண்ட் பேக், இது எல்லாமே வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய சர்டிபிகேட். இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் தேவை. அது இல்லாம இங்க நம்ம ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கு என்னென்ன தேவை, ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்டோட ஆதார் கார்டு வேணும், 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட். டு பி ஃப்ராங்க் வித் யூ, இதுல எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் அப்லோட் பண்றதுக்கு பெருசால டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல, சரிங்களா. பட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபீட் பண்றதுக்கு டேட்டா ஷீட்ல இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு அவசியம். டிசி அவசியம், பர்த் சர்டிபிகேட் அவசியம், என்ன கேட்டகரியில இருக்குமோ அந்த சர்டிபிகேட், லைக் ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ்சி, எஸ்சி, எஸ்டி, இந்த சர்டிபிகேட் ஏதாவது இருந்துச்சு. ஜென்ரல் கேட்டகரி இந்த சர்டிபிகேட் தேவை கிடையாது, சரிங்களா. இந்த சர்டிபிகேட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பிகாஸ் நிறைய பேர் கையில வந்து ஓபிசி, என்சிஎல் அப்படின்ற கேட்டகரி சர்டிபிகேட் வந்து இன்னும் வாங்காம இருப்பீங்க. வாங்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்கிடுங்க, சரிங்களா. ஸோ திஸ் இஸ் ரைட் டைம். அதே போல இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் இல்லாதவங்க, எஸ்சி, எஸ்டி சர்டிபிகேட் இல்லாதவங்க, கெட் ரெடி ஃபார் யோர் கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ 10th மெடிக்கல் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் முன்ன பார்த்தது இல்லாம என்னென்ன வேணும்னா டிசி வேணும்பா. டிசி உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன்டு காப்பி, அதே போல சர்டிபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் 6th to 12th ஃபார் டிஎன் ஸ்டடி ஸ்டூடெண்ட். தமிழ்நாட்டுல படிச்ச மாணவர்களா இருந்தா 6th ல இருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டுல படிச்சதுக்கான ப்ரூஃப் வேணும், ஓகேங்களா. அதே போல கம்யூனிட்டி சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்ளிகபிளா இருந்தா மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா தேவையில்ல. அதே போல இந்த கம்யூனல் ரிசர்வேஷன்ஸ் கிளைம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பிசி ஆகட்டும், பிசிஎம் ஆகட்டும், எம்பிசி ஆகட்டும், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, கம்யூனல் ரிசர்வேஷன்ஸை கிளைம் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ண இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட பேரண்ட் ஐதர் மதர் ஆர் ஃபாதர் அவங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மேண்டேட்டரி. அண்ட் போனஃபைட் சர்டிபிகேட் 7.5% ரிசர்வேஷன்ல 6th ல இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா 7.5% ஸ்டூடெண்ட் அந்த கேட்டகரியில வருவீங்க. நீங்க வந்து ஸ்கூல்ஸ்ல இருந்து போனஃபைட் சர்டிபிகேட் ஒன்று வாங்கி வைக்கணும். அதே போல பேரண்டோட இன்கம் சர்டிபிகேட், சரிங்களா. மெயினா வந்து ஃபீ எக்ஸாம்ஷன் கிளைம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேரண்டோட இன்கம் சர்டிபிகேட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே போல எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் ஃப்ரம் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுது, நம்ம டிஎன் தமிழ்நாடுலயோ தமிழ்நாட்டுல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன் ஸ்டேட் போர்ட்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு யாருக்குமே தேவை கிடையாது, சரிங்களா. ஸோ இந்த ரிமைனிங் போர்ட்ல படிச்சுட்டு கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் வாங்கி ஆகணும், சரிங்களா. அதே போல மைனாரிட்டி சர்டிபிகேட், தெலுங்கு மைனாரிட்டி ஆகட்டும், கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஆகட்டும், மலையாளம் மைனாரிட்டி ஆகட்டும், நீங்க அப்ளிகபிளா இருந்தீங்க அப்படின்னா கன்சர்ன் ரைட் பிளேஸ்ல நீங்க இந்த சர்டிபிகேட் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதே போல என்ஆர்ஐ கேட்டகரியில நீங்க சீட்ஸ் கிளைம் பண்றீங்க, பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய என்ஆர்ஐ சீட்ஸ்க்கு நான் கிளைம் பண்றீங்கன்னா என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸை நீங்க ரெடி பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதோட ஃபார்மட் என்ன, அதே போல என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதோட ஃபார்மட் என்ன, இதெல்லாமே அப்கமிங் வீடியோஸ்ல கிளியர் கட்டா நம்ம பார்த்துருவோம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டால உங்களுக்கு வந்து நீட் அட்மிட் கார்டு, நீட் ஸ்கோர் கார்டு ஆல்ரெடி ஒரு 4-5 டாக்குமெண்ட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். அது இல்லாம நீட் அட்மிட் கார்டு, நீட் ஸ்கோர் கார்டு நமக்கு தேவை. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா, இருந்துச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்ளை டு ஸ்டேட் கவுன்சிலிங் as well as ஃபார் ஆல் இண்டியா கவுன்சிலிங். இதெல்லாம் கொஞ்சம் வந்து தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கவர்மெண்ட் கோட்டா, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் கோட்டாக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆல் இண்டியா ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் எந்தெந்த சீட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கோட்டா கீழே வரும்ன்றத நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்த்தோம். இதுக்கு யாரு, தமிழ்நாடு நேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், சரிங்களா. சோ இவங்க மட்டும்தான் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு கம்யூனல் ரிசர்வேஷன்ஸை கிளைம் பண்ணி ஜெனரல் கேட்டகரியிலே வந்தீங்கன்னா கூட தமிழ்நாடு நேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கவர்மெண்ட் கோட்டாக்கு கிளைம் பண்ண முடியும். அதே போல ஆல் இண்டியா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்றது ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் நீட்ல பாஸ் மார்க் எடுத்திருந்தா போதும். குவாலிஃபைங் கட் ஆஃப் அப்படின்ற மார்க்கை ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமா யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் ஆல் இண்டியா கவுன்சிலிங். அதே போல தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் நடத்தக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா the same thing, those who are
குவாலிஃபைடு வித் நீட் குவாலிஃபைடு ஸ்கோர் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணலாம். பட் ப்ரொவைடட் மைனாரிட்டி கோட்டா சீட்ஸ் மட்டும், அதாவது தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி சீட்ஸ் மட்டும் TN80 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் எலிஜிபிள். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல இங்கேயும் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டான்றது லைக் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய MBBS சீட்ஸ், அதே போல BDS சீட்ஸ், இதுக்கு யார் எல்லாம் அப்ளை பண்ணலாம்? ஜஸ்ட் நீட் குவாலிஃபைடு இருந்துச்சுனாலே யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் applying into all India counseling. So this is what the basic difference. நான் இந்த டிஃபரன்ஸ்ல வந்து இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு, அந்த கவுன்சிலிங் எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு, இதுக்கு என்ன தேவை, ஆல் இந்தியா கவுன்சிலிங் என்ன தேவை, ஸ்டேட் கவுன்சிலிங் என்ன தேவை அப்படின்றத என்னால முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன். இன்னும் வந்து உங்களுக்கு அபிஷியல் இன்ஃபர்மேஷன் வர வர கிளியர் கட்டா ஸ்டேட் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன், டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ், ஆன் டைம் அப்டேஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண ரெடியா இருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைடு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்லைடு என்னன்னு கேட்டீங்கன்னா, MCC இன் ஜெனரல் கவுன்சிலிங் ப்ராசஸ். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா கவுன்சிலிங் தான் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டேட் கவுன்சிலிங் போகும். ஆல் இந்தியா கவுன்சிலிங் ரிசல்ட்டை பார்த்து ஸ்டேட் கவுன்சிலிங் நம்ம டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு கவுன்சிலிங்கும் எப்படி இருக்கணும் அப்படின்றத டென்டேட்டிவா MCC வந்து யூஸ்வலா ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சிருப்பான். போன வருஷம் அவங்க போட்டு வச்ச ஸ்கெடியூல் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் ஆல் இந்தியா கவுன்சிலிங்கும் ஸ்டேட் கவுன்சிலிங்கும் பேரலா எப்படி மூவ் ஆகும் அப்படின்றது ஓரளவுக்கு உங்களால புரிஞ்சுக்க முடியும் நம்புறேன். இந்த கம்ப்ளீட் டேபுலர் காலம்ல ஆல் இந்தியா கவுன்சிலிங், ஸ்டேட் கவுன்சிலிங்கான லாஸ்ட் இயர்க்கான ஸ்கெடியூல் நான் கொடுத்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல சரிங்களா எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்க, 14th ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகி, ஓகேங்களா? ஸோ 14th ஆகஸ்ட் இங்க கிளியரா இல்லைன்னா பாருங்க, 14th ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகி 23rd of August வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கான். பிளஸ் வந்து இந்த கவுன்சிலிங்கான ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா வித்தின் ஒரு 2-3 டேஸ்ல பப்ளிஷ் பண்ணி 29th of August வந்து ஜாயின் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங் அப்படின்னா இதே டைம்ல ஸ்டேட் கவுன்சிலிங் எப்படி நடக்கும்னு பாருங்க. 21st August ஸ்டார்ட் பண்ணி 29th of August வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடக்க போகுது. இந்த ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2-3 டேஸ்ல உங்களுக்கு கிடைச்சிடும். 23rd கவுன்சிலிங் முடியுதுன்னா வித்தின் ஒரு 2-3 டேஸ்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். ரிசல்ட் கிடைச்சு ஒரு 5 டேஸ் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் தருவாங்க. ஸோ தட் இங்க வந்து ரிப்போர்ட்டிங்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5th September. ஓகேங்களா? ஸோ ஆல் இந்தியா கவுன்சிலிங்கோட ரிசல்ட்டை இந்த ஸ்டேஜ்ல பார்த்துட்டு நீங்க ஸ்டேட் கவுன்சிலிங்ல கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை பார்த்துட்டு விச் எவர் இஸ் பெட்டர் நீங்க முடிவு எடுக்க முடியும். ரெண்டாவது, ஆல் இந்தியா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? சோ அதே போல ஸ்டேட் கவுன்சிலிங்லயும் ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்மளால ஸ்டேட் கவுன்சிலிங்லயும் ஆல் இந்தியா கவுன்சிலிங்லயும் சேஃபா பிளே பண்றதுக்கான ஒரு சூப்பரான டூல். இத முறையா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட மார்க்ஸ்க்கு, நம்மளோட கட் ஆஃப்க்கு இருக்கக்கூடிய காம்படிஷன் எல்லாத்தையும் மீறி பெஸ்ட் காலேஜஸ் எடுக்கிறதுக்கு இந்த சில டூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, டூல்ஸ் இன் த சென்ஸ் ரூல்ஸ். ஓகேங்களா? ஸ்டேட் கவுன்சிலிங் ரூல் ஆகட்டும், ஆல் இந்தியா கவுன்சிலிங் ரூல் ஆகட்டும், ரூல முழுமையா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ்ல வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சில டூல்ஸ் இதெல்லாம். சரிங்களா? சோ இந்த மாதிரி ஆல் இந்தியா கவுன்சிலிங் எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது, ஸ்டேட் கவுன்சிலிங் எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது, அதர் ஸ்டேட் கவுன்சிலிங் லைக் பாண்டிச்சேரி நடத்தக்கூடிய அந்த சென்டாக் புதுச்சேரிக்கான கவுன்சிலிங், கர்நாடகா நடத்தக்கூடிய கவுன்சிலிங், ஆந்திர பிரதேஷ் நடத்தக்கூடிய கவுன்சிலிங், நார்த் இந்தியா சைட்ல இருக்கக்கூடிய கவுன்சிலிங்ல நான் பேரலா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கும் சரி, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கும் சரி, அதர் ஸ்டேட் கவுன்சிலிங்கும் சரி, மெடிக்கல் கவுன்சிலிங்ல அப்ளிகேஷன் டு அலாட்மெண்ட் வாட் வி ஹாவ் டு டூ அப்படின்றத கிளியர் கட்டா கைட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஸோ உங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் தேவை அப்படின்னா கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு இது வரைக்கும் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி மெடிக்கல் கெரியர் கைடன்ஸ் ரிலேட்டடா, அது இந்தியாவில் இருந்தாலும் சரி, அப்ராட்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடா, அப்ளிகேஷன் ரிலேட்டடா, அலாட்மெண்ட் ரிலேட்டடா, கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ப்ராசஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.